உங்கள் மத்தியில வலியுறுத்துகிறேன், வற்புறுத்துகிறேன். நிலையான ஆட்சி வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கையாக எடுத்திருக்கீங்க. அப்போ ஆளுநர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறீங்க? உடனடியாக சட்டசபை கூட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் ஆளுநரை நேரடியாக சந்திச்சு எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். அதுல இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுட்டி காட்டி இருக்கிறோம். ஆக யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்கள ஆட்சி அமைப்பதற்கான அந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு உரிய வகை உண்டு. ஆக அந்த நிலையை தான் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். உடனடியாக சட்டசபையை கூட்டி மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று தான் உங்களுக்கு கோரிக்கை. நிச்சயமா உறுதி. அதான் இப்ப இல்ல, தொடர்ந்து அது ஆரம்பத்திலிருந்து இந்த பிரச்சனை எப்போ வந்துச்சோ அப்பல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். சார், தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை அரசியல் நிலவிட்டு இருக்கும்போது நாளைக்கு சசிகலாவோட சொத்து குவிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வர இருக்கு. இந்த தீர்ப்போட முடிவு என்ன மாதிரி இருக்கும்? தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் அதை பத்தி எங்களால கருத்து சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே அந்த கருத்து சசிகலாவினுடைய குற்றச்சாட்டுக்கு நீங்க எதுவும் பதில் சொல்ல விரும்புறீங்களா? தொடர்ந்து உங்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதாவது சசிகலாவுடைய கூற்றுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தையும் என்னுடைய தரத்தையும் நான் குறைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆக இப்பவும் சொல்றேன், அதிமுக என்பது எங்களுடைய எதிரி. சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கலாம். ஆனால் அரசியலை பொறுத்தவரையில் அதிமுக என்பது எங்களுடைய எதிரிதான். அதிமுக இப்போது ரெண்டாக பிரிந்திருக்கலாம், ரெண்டு அணிகளாக இருக்கலாம். சசிகலா என்ற ஒரு அணி, ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணி இருக்கலாம். ஆனால் ரெண்டு அணியும் ஒட்டுமொத்தம் பார்க்கிற அதிமுக என்பதுதான். 5 வருஷமா ஏற்கனவே ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி இருந்தப்போ எப்படி இந்த நாடு குட்டிச்சுவரா போச்சோ, கொள்ளையடிச்சாங்களோ, அதுதான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ஆக மீண்டும் அந்த கொள்ளையை தொடர்ந்து அடிப்பதற்குத்தான் இப்போது பதவி வெறிபிடித்த எண்ணத்தோடு அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஆக எங்களுக்கு அவர்களை பொறுத்தவரை எதிரிகள் தான். ஆக யாருக்கும் நாங்கள் பின்பக்கமா சப்போர்ட் பண்றது, சசிகலா சொல்ற மாதிரி சிரிச்சாங்க, பேசினாங்க, ஆக திமுக சப்போர்ட் பண்ணுது அப்படிங்க